நாங்கள் அடக்குமுறைக்கு அனுப்பணியோம். மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வீழும் வீழும் அநீதி ஒரு நாள் வீழும். எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம். அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு. பாழாக்காதே பாழாக்காதே இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே. காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். செய்யாதே செய்யாதே வெறுப்பு அரசியல் செய்யாதே. அபகரிக்காதே அபகரிக்காதே. எங்கள் வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே. எதிர்ப்போம் எதிர்ப்போம். எங்கள் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே திணிக்காதே. நாள் வெல்லும். நாரே தக்பீர். நாரே தக்பீர். நாரே தக்பீர். அமைதியாக அமருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று இந்திய ஜனநாயகத்தின் மீது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் தாக்குதலாக நிகழ்ந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருட்டு சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டங்களின் தொடர்ச்சியாய் நம்முடைய நீலகிரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக கோத்தகிரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே சந்தித்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏகரனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று இந்திய பாராளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் என்கின்ற இந்த சட்டத்தை சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரிசு என்கின்ற ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் காலையில் ஆரம்பித்த அந்த விவாதம் நள்ளிரவு வரையில இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த சட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த சட்டம் எதை பாதிக்கக்கூடிய சட்டமாக இருக்கின்றது, இதனால் அரசமைப்பு சட்டம் எப்படி சிதைய போகின்றது, இந்த சட்டத்தினால் வக்ஃபு வாரியம் எப்படி சிதைக்கப்பட போகின்றது, இது சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்றெல்லாம் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையான விவாதங்களை நடத்தியும் கூட
எதையுமே காதுல வாங்கல. ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களும் அவருடைய விவாதத்திலே ஆணித்தரமான, அழுத்தமான, ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்வைத்தார்கள். அரசமைப்பு சட்டம் எப்படி சிதைகின்றது என்று சொன்னார்கள். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தால் என்ன நிகழப் போகின்றது என்று சொன்னார்கள். ஆனால் இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் ஒரு பக்கம் நடைபெற்றாலும் கூட நாடாளுமன்றத்தில், மக்களவையிலே, மாநிலங்களவையிலே அமைச்சர் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை அங்கு தாக்கல் செய்கிறார். இந்த வக்ஃபு வாரியத்திலே எப்படிப்பட்ட முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லி உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபு நிலத்தை காட்டுகிறார். நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய, நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரோடு நேரடி சவால் விடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல, ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்யக்கூடிய இடத்துல நீங்க சொல்றதுல தப்பு இருக்கு, நீ சொன்னது உண்மைக்கு புறம்பான செய்தி, இதை நீ நிரூபித்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லி எச்சரித்தார். எந்த பலனும் இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பிலே பேசிய ஆளும் கட்சி, ஒன்றிய பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விஷத்தை கக்குவதை போல முழுமையான ஒரு வெறுப்பு அரசியலை, ஏதோ இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு இடங்களை எல்லாம் ஏதோ அபகரிச்சு வச்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, இந்த இடத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு பேச்சை நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டாச்சு. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த பேப்பரை படிச்சு பார்க்கிற அந்த சட்டத்தில் நமக்கு முன்னாடி பேசின இமாம் சொன்னது போல 40 திருத்தங்கள் கிடையாது. 40 திருத்தங்களுக்குள் உள் திருத்தங்கள். இந்த உள் திருத்தங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 360 திருத்தங்கள். மொத்தமா சட்டத்தையே மாத்திட்டாங்கிறதா உண்மை. இது திருத்த சட்டம் என்பதை தாண்டி வக்ஃபு மாற்று சட்டம், முழு சட்டத்தை மாத்திட்டான். அந்த முழு பேப்பரை படிச்சு பார்க்கிற நேரம் கூட இல்லாத நேரத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நாட்டில் நடைமுறைக்கு வரப்போதாமா? சவால் விடுகின்றோம். இஸ்லாமியர்களான நாங்கள், இந்த வக்ஃபு சொத்தினுடைய உரிமையாளர்களான நாங்கள் சவால் விடுகின்றோம் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, பாஜகவிற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு. உன்னால் முடிந்தால் இந்த தேசத்தில் இதை அமல்படுத்திப்பார். முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். இப்படிதான் முஸ்லிம்களின் மீது அக்கறை, முஸ்லிம்களின் மீது அக்கறை யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது அதிகமான அக்கறை. இந்த அக்கறையை காட்டி காட்டி பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த முத்தலாக் சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம், முத்தலாக்கை தடை செய்கிற, முத்தலாக்கால இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எல்லாம் நாசப்படுத்தப்படுகிறார்கள், நடுவீதியில் நிறுத்தப்படுகிறார்கள். அதை தடுப்பதற்காக நான் ஒரு சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி முத்தலாக் தடை சட்டம் எங்க சரியத்தில் கை வைக்கிற சட்டத்தை கொண்டு வந்த. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளானது அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு? நான் கேட்கிறேன், இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரையில எத்தனை வழக்குகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு? சொல்ல முடியுமா? விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியுமா பாரதிய ஜனதாவால? இத்தனை மாநிலங்களிலே முத்தலாக் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தடை சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு போட்டிருக்காங்க. முத்தலாக் கொடுத்த இந்த ஆணை, இந்த குடும்பத்தை ஜெயிலில் வச்சிருக்கோம். சொல்ல முடியுமா? இல்ல, நடைமுறைப்படுத்த முடியாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370 பிரிவை நாங்க நீக்க போறோம். காஷ்மீர் பின்னணி அடைஞ்சிருக்கு. காஷ்மீர்ல எந்த வளர்ச்சியும் இல்ல. இந்த 370 சட்டம் தான் காஷ்மீருடைய வளர்ச்சியை தடுக்குது. இதை நான் நீக்க போறேன்னு சொல்லி அந்த சட்டத்தை எடுத்துக்க. இந்த சட்டம் எடுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இன்னைக்கு என்ன காஷ்மீர் வல்லரசா மாறிடுச்சா? காஷ்மீர்ல பாலாறும் தேனாரும் ஓடுதா? அங்க வறுமை இல்லையா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு விட்டார்களா? இல்ல. கடந்த 2020 ஒரு சட்டம் கொண்டு வந்து உன்னுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய சட்டம். அந்த சட்டம் இந்த நாட்டினுடைய சுதந்திர போரை நிலைநிறுத்தக்கூடிய சட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்த 2020 அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வீதிக்கு வந்தோம். சாதாரண எழுச்சி கிடையாது.
இந்த நாட்டிலே நடைபெற்ற எழுச்சி என்பது அது சாதாரண எழுச்சி அல்ல. நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள், கொந்தளிப்பு, நாடே ஸ்தம்பிச்சது. சமாளிக்க முடியல. இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு முன்னாடி இந்த சட்டத்தை உன்னால சமாளிக்க முடியல. அன்னைக்கு அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால், அந்த எழுச்சி தொடர்ந்திருந்தால், எப்படி ஆங்கிலேயர்களை, வெள்ளையர்களை இந்த இஸ்லாமிய சமூகம் சுதந்திர போராட்டத்தில் விரட்டி அடித்ததோ அதுபோல RSS-ஐயும் பாரதிய ஜனதாவையும் விரட்டி அடித்திருப்போம். உன்னை காப்பாற்ற கொரோனா வந்துருச்சு. அந்த போராட்டம் தானா முடியல. அந்த சட்டத்தை அவன் பின்வாங்கல. அந்த சட்டம் போகல. கொரோனாங்கிற ஒரு நோய் வந்தது. அந்த பெருந்தொற்று வந்த காரணத்தினால் அந்த தொற்றுக்காக, அந்த தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே நடைபெற்ற போராட்டங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டங்கள் நிறுத்தப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உங்கள்கிட்ட சவால் விடுறோமே, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் RSS-க்கும் சவால் விடுறோமே, நீ இந்த சட்டத்தை நிறைவேற்றி எத்தனை ஆண்டுகள் ஆனது? 2020 நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்னைக்கு 2025 ஆச்சு. 5 ஆண்டுகளாச்சு இந்த சட்டத்தை நிறைவேற்றி. முடிந்தால் அமல்படுத்து. முடிஞ்சாவா NRC எடுத்துட்டு வா. முடிஞ்சா என்னுடைய குடியுரிமையை பதிவு பண்ண சொல்லு. முடிஞ்சா என்கிட்ட வந்து என்னுடைய குடியுரிமை சான்றிதழை கேளு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படியான சட்டங்கள் நிறைவேற்றப்படும். நாம பயப்பட வேண்டாம். வக்ஃபு சட்டத்தை வச்சு, இந்த திருத்த சட்டத்தை வச்சு நம்ம வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்க முடியுமா? என்ன சொல்ற? எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வர? கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான, வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் இந்த நாடு முழுக்க இருக்கு. இதுல சில இடங்களிலே, பல இடங்களிலே இந்த சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதா, அரசாங்கத்துக்கு சொந்தமானதா, இந்த சொத்து ஏதாவது கோயிலுக்கு சொந்தமானதா, இது மாதிரியான சர்ச்சைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மதுரையில் திருப்பரங்குன்றம் கோயில், அது சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையான ஒரு விவாதம். இப்போ நாங்க சவால் விடுறோம், அது சிக்கந்தர் மலை தான். உன்னால் அது ஸ்ரீகந்தர் மலை நிரூபிக்க முடியுமா? உன்னால் இந்த சட்டத்தை வளைத்து இது ஸ்ரீகந்தர் மலை, இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அல்ல, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு உன்னால சொல்ல முடியுமே தவிர, அந்த இடத்தில் நீ நுழைந்தால் நாங்கள் சகிதாக தயார். உன்னால வந்து அந்த சட்டத்தை, இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ எங்களுடைய இடத்தை எல்லாம் புடிக்கிட்டு போயிடலாம், எங்கிட்ட இருக்க இந்த வக்ஃபு வாரிய இடத்தை எல்லாம் நீ எடுத்துடலாம்னு நினைச்சா, அந்த இடத்தில் அதை மீட்பதற்கு, எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு விலை எங்கள் உயிர்தான் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாரா இருக்கோம். நாரே தக்பீர். உன்னால இதை அமல்படுத்த முடியாது. எப்படி உன்னால முத்தலாக் சட்டத்தை வச்சு எங்களை எதுவும் செய்ய முடியலையோ, எப்படி உன்னால காஷ்மீருடைய 370 பிரிவை எடுத்துட்டு உன்னால ஒன்றும் செய்ய முடியலையோ, எப்படி உன்னால குடியுரிமை சட்டத்தை வச்சு எங்களை ஒன்றும் பண்ண முடியலையோ, அதே மாதிரிதான் இந்த வக்ஃபு சட்டத்தை வச்சு எங்களை உன்னால ஒன்றும் பண்ணவே முடியாது. எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய RSS-க்கு, பாஜகவிற்கு, அந்த பாசிச கூட்டத்திற்கு ஹிட்லர் ஒரு முன்னோடியா இருக்கான். இது ஒரு ஹிட்லர் அரசு. இந்த ஹிட்லர் அரசுடைய நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹிட்லருடைய அந்த ஃபார்முலாவை கையில வச்சிருக்கான். அந்த ஃபார்முலா என்னன்னா, நாடு பதட்டத்திலேயே இருக்கணும், நாட்டில் இருக்க மக்கள் அன்னைக்கு ஒரு பேசு பொருளை பேசிக்கிட்டே இருக்கணும், நாட்டிலே ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறை, தப்பை சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பதட்டமா வைக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த நாட்டில் வேற யாருக்கு எதிரான ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும், வேறு யாருக்கு எதிராக ஒரு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்தாலும் அவங்க இன்னைக்கு போராட தயாரா இல்லை. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ ஒரு சட்டத்தை சொல்லு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம், அவர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நிறைவேற்று, அவங்க உடனே ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. எப்படி CAA சட்டம் வந்த பொழுது நாம ரோட்டுக்கு வந்தோமோ, எப்படி முத்தலாக் சட்டம் வந்த பொழுது ரோட்டுக்கு வந்தோமோ, இப்ப வந்துட்டோம். முடிஞ்சிருமா? இது என்ன அடையாள போராட்டமா? இன்னைக்கு ஒரு நாள் இங்கே நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தோடு இது முடிஞ்சிட போயிடா? இல்ல,
தொடர் போராட்டங்கள் இந்த நாட்டிலே நடந்துகிட்டே இருக்கும். அதே போல இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தின் காரணமாக இந்த வக்ஃப் திருத்த சட்டம் பின்வாங்கப்படும் வரை போராடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்க போகுது. நாம அல்லாஹு அக்பர். கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய, அடுத்தபடியாக நேரம் கருதி பேச்சாளர்கள் உங்களுடைய உரைகளை